ஸோ 2022 கனடாவில் 2700 பேர் வச்சு 1 இயருக்கு வந்து சீட் மீல் எடுக்கிறவங்கள ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அண்ட் 2025 ஒரு 8 ஆர்டிகல்ஸ் சீட் மீல் பற்றின ஆர்டிகல்ஸ் எடுத்து ஒரு ரிவ்யூ அனாலிசிஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரெண்டோட ரிசல்ட்டுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா அது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா சீட் மீல் எடுக்கிறவங்களோட ஈட்டிங் பேட்டர்ன் வந்து இந்த பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசீஸ். ஸோ இந்த பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர் அப்படின்னா ஹெவியாக சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டோன்னே இவ்வளோ சாப்பிட்டோமேன்னு சொல்லி ஒரு பதட்டம், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு கில்ட் வரும். அதுக்கப்புறம் போய் வாந்தி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, ஈவன் மோஷன் மாத்திரை கூட போடுவாங்க. ஸோ அந்த ஈட்டிங் பேட்டர்னோட இந்த சீட் மீல் எடுத்தவங்களோட ஈட்டிங் பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டடி சொல்லுது. அண்ட் சில பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ரொம்ப கலோரி கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு சீட் மீல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த கிரேவிங் வர்றது கம்மியாகுது. அதே மாதிரி வந்து ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ் பெனிஃபிட் தான். ஸோ சீட் மீல் வந்து ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். நீங்க உண்மையிலேயே வந்து கலோரி கட்டிங் டயட்ல இருக்கீங்க அப்படின்னா சீட் மீல் எடுத்துக்கலாம், நல்லது தான். பட் ஆனால் சேஃப் லிமிட்ல எடுத்துக்கணும், ரொம்ப எக்ஸஸாக எடுத்துக்கிற கூடாது. ஆனால் சில பேர் ரெகுலராக நல்லா சாப்பிடுவாங்க, ஆனாலும் ஹெவியா சாப்பிட்றத வந்து சீட் மீல்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களாம் கமெண்ட் பக்கம் வாங்க, நான் உட்பட. வயசானவங்க என்னன்னா அது சீட் மீல் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேணா, அவங்க பசங்க பேரன் பேத்திக்கு அனுப்பிச்சு விடுங்க, அவங்க இதை புரிஞ்சுப்பாங்க.